இந்த 2024ல எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன்ஸ் வந்து லான்ச் பண்றதா இருக்காங்க. அதுவும் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட், பட்ஜெட் செக்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்ஸும் இருக்க போகுது. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன் தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ஸ்மார்ட் போன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டோல இருந்தா மோட்டோ G34 5G. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஜான் 9th வந்து லான்ச் பண்றதா இருக்காங்க. நீங்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த மோட்டோ 5G ஸ்மார்ட் போன் வந்து என்ன பிரைஸ்ல வரப்போகுது, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக் ஸ்ட்ரீம் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோட்டோ G34 ஸ்மார்ட் போனோட லுக் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் மோட்டோவோட சேம் டிசைன் பேட்டர்ன் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன்ல ஆஸ் யூஷுவலா அவங்க வந்து பிளாஸ்டிக் பேனல் தான் கொடுப்பாங்க. ஆனா இதுல விகான் லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த விகான் லெதர் மெட்டீரியல் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் என்னன்னா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன்ல தான் கொடுப்பாங்க. பட் இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன். அதுல கொடுத்திருக்கிறது ரொம்பவே பார்க்கவே பிரீமியம் லுக். இந்த மோட்டோ G34 5G ஸ்மார்ட் போனோட டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆஸ் யூஷுவல் 6.5 இன்ச்க்கான ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போனுக்கு நம்மளால AMOLED டிஸ்ப்ளே எல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. சோ ஃபுல் HD பிளஸ் LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 60 to 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுப்பாங்க. ஆனா இதுல வந்து 120 ஹெர்ட்ஸ் கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இந்த மோட்டோ G34 ஸ்மார்ட் போனோட ஹைலைட்டான விஷயமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போனுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்டான 5G ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகனோட 695 ப்ராசஸர். சோ இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2023ல வந்து ஒரு 20K பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ல தான் வந்து இந்த ப்ராசஸரை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா இந்த மோட்டோ G34 வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன். இதுல ஒரு ஃபாஸ்டஸ்டான 5G ப்ராசஸர் கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே பூஸ்ட் அப் ஆகும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இதை எந்த லெவலுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம லான்ச்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். சோ அது போக பாத்தீங்க அப்படின்னா இதுல LPDDR4X RAM கொடுத்திருக்காங்க அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மோட்டோ G34 ஸ்மார்ட் போனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதுல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கேமரா. சோ கேமரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான கேமரா செட்டப் அண்ட் சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. சோ பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சல் வந்து ரியர் சைட்ல கொடுத்திருக்காங்க அண்ட் பேருக்கு வந்து 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் இதோட செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. பட் என்ன சென்சார் அப்படின்லாம் நமக்கு மென்ஷன் பண்ணல. ஒரு நார்மலான சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல Android 14க்கான OS தான் வந்து கொடுக்க போறாங்க. சோ மோட்டோ எப்பயுமே கொடுக்க மாதிரி ஒரு ஸ்டாக் Android OS தான் வந்து கொடுக்க போறாங்க. இதனால வந்து எந்த ஒரு பிளாட்வேர்ஸும் ஆட்ஸுமே இருக்காது. சோ ஒரு நல்ல நீட் அண்ட் கிளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டா தான் வந்து இந்த மோட்டோ G34ல நம்ம எதிர்பார்க்கலாம். மோட்டோ G34ஓட மெயினான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சோ வேற என்னெல்லாம் அடிஷனலா கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க அண்ட் டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மாஸோட கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் இதுல ஒரு கூகுள் என்ஹான்சிங் ஃபீச்சர் கூட கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க போட்டோஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கலரை ஜஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். சோ அது வந்து ஒரு அடிஷனல் ஃபீச்சரா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு IP52க்கான ஒரு பேசிக் இதுதான் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டர் டிராப்ஸோ இல்ல வந்து லிமிட்டட் டஸ்ட் தான் வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். தண்ணில எல்லாம் போட்டு முக்கி எடுக்க முடியாது. ஃபைனலி இந்த மோட்டோ G34 5Gயோட பிரைஸ். சோ பிரைஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் போன்ன்றனால 4GB RAM 120GB ஸ்டோரேஜோட பிரைஸ் வந்து 12K குள்ள வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைசிங் வந்து இன்னும் சரியா கன்ஃபார்ம் பண்ணல. பட் 12 to 15 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல 2 வேரியன்ட்ல தான் கொண்டு வர போறாங்க. இன்னொன்னு வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்டா இருக்கும். அதோட பிரைஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 to 16Kல கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த அண்டர் 12K பட்ஜெட்ல வந்து நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்க்கான ஒரு ஃபுல் HD பிளஸ் LCD பேனல் கொடுத்திருந்தாலும் இதுல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ். செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய தேர்ட் வந்து மோட்டோ எப்பவுமே ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் தான் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கு. அண்ட் தென் ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து 5000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் பாத்தீங்க அப்படின்னா இதுல விகான் லெதர் ஃபினிஷ் கொடுத்திருக்கனால இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கே இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஒரு பிரீமியம் லுக்கா இருக்க போகுது. சோ கேமராவை மட்டும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த 5 விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மோட்டோ G34 ஸ்மார்ட் போன் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்டின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நாங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். சோ இது மாதிரியான டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியணும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.